ஹாய், வெல்கம் டு மை சேனல் கேஷுவல் கிளிக்ஸ். இந்த வீடியோ எங்களோட இந்தியா ட்ரிப் பற்றின வீடியோவாக இருக்க போகுது. இந்தியா போயிட்டு திருப்பி யூகே வர வரைக்கும் என்ன பண்ணோன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஜூலை ஆகஸ்டில் பிளான் பண்ணியிருந்த ட்ரிப் சடனாக ஏப்ரலுக்கு மாற்றிட்டோம். ஊரில் கோவில் திருவிழா நடக்கும்போது எப்போவுமே ஊருக்கு போகிற சான்ஸ் கிடைச்சதே இல்லை. பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். பட் ஒரு வாட்டியாச்சும் கோவில் திருவிழாக்கு பசங்களை கூட்டிகிட்டு போய் காட்டணும்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் சைட் குலதெய்வ கோயிலில் கும்பாபிஷேகம் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங் என்னன்னா, கரெக்டாக யூகேல ஸ்கூலுக்கு 2 வீக்ஸ் ஈஸ்டர் ஹாலிடேஸ். இதுதான் சான்ஸ், போயிட்டு வரலாம்னு நானும் 3 வீக்ஸ் வேலையில் லீவ் ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டேன். பசங்களுக்கும் 3 டேஸ் ஸ்கூலில் லீவ் எடுக்கிற மாதிரி இருந்தது. அவங்களுக்கும் கோவில் கும்பாபிஷேகம் ப்ரூஃப்லாம் வச்சு லீவ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். பெஸ்ட்டு பார்ட்டு ஸ்கூல்லேயும் லீவை ஆத்தரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த டென்ஷனும் இல்லாமல் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டம், என்னோட அம்மா வீடு. ஃபஸ்ட் டேயே மழை பெஞ்சுது. அத்தையும் மாமாவும் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. ஏப்ரல் மாதம் சொல்லவே வேண்டாம், வெயில் வெளுத்து வாங்கிடுச்சு. போன அன்னையிலேருந்தே ஃபுல்லாக இளநீ, நொங்கு, பலாப்பழம், கரும்பு ஜூஸ்னு டெய்லியும் சாப்பிட கிடச்சிது. பால் டீக்கெல்லாம் பெரிய நோ சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு திங் டெய்லியும் இளநீ குடிச்சிருவோம். பதனியும் கிடச்சிது. சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எங்கெங்கேயோ போய் வாங்கிட்டு வந்தாங்க. பசிக்குதுன்னு சொல்லவே யாரும் இடம் கொடுக்கல. ஏதாச்சும் சாப்பிட கொடுத்துட்டே இருப்பாங்க. பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் தங்கச்சியும் பக்கத்துலேயே இருக்கிறதால டெய்லியும் அவள் பாப்பாவை கூட்டிகிட்டு மார்னிங் 9க்கு வந்துடுவா, ஈவினிங்காக கிளம்பிடுவா. ஊரில் எங்கள் மாமாவுக்கும் வீடு இருந்ததால் மாறி மாறி போயிட்டு வருவோம். பட் எங்கே போனாலும் டெய்லியும் இளநீ, நொங்கு, பலாப்பழம் மஸ்ட்டு கிடச்சிட்டே இருக்கும். பலாப்பழம் கரெக்டான சீசனுக்கு போனதால் இந்த வாட்டி போதுங்கிற அளவுக்கு சாப்பிட்டாச்சு. தங்கச்சி வீட்டில் இருந்தும் எங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தா. செம டேஸ்ட்டாக இருந்தது. மாம்பழம் தான் சீசன் சரியாக ஸ்டார்ட் ஆகலை. யூகேல கிடைக்காத சான்ஸாக பசங்களுக்கு ஊரில் மழையில் விளையாட வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப நல்லா ஆட்டம் போட்டாங்க. நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒன்றா கிடச்சது கரும்பு. கரும்பு ஜூஸ் நார்மலாகவே எப்போவும் கிடைக்கும். பட் கரும்பு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கரும்பும் வாங்கி சாப்பிட்டாச்சு. எல்லாருமே லீவில் போயிருந்ததால் வேலை பற்றின டென்ஷனோ ஸ்கூல் பற்றின டென்ஷனோ சுத்தமாக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். கும்பாபிஷேகம் பார்க்க சான்ஸ் கிடைச்சதே எங்களுக்கு பெரிய பிளெஸ்ஸிங்காகவே நினச்சோம். பசங்களுக்கு ரொம்ப நாளாக நினைவு தெரிஞ்சு கோவிலில் கூட்டம், சத்தம், லைட்டிங்ஸ், பூ டெக்கரேஷன்னு எல்லாமே பார்த்தாங்க. நிறைய கொஸ்டின்ஸ் மாறி மாறி கேட்டாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்களும் ரொம்ப வருஷம் கழித்து நைட் இசை கச்சேரியெலாம் போய் பார்த்தோம். பசங்க ஆக்சுவலாக இந்த ட்ரிப் எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணலை. அவங்களுக்கு வெதர் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுவும் நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க. அவங்களால ரொம்ப முடியலன்னா சொல்லிடுவாங்க, ரொம்ப சூடாக இருக்குது, டயர்டாக இருக்குதுன்னு. ஸோ நாங்களும் பசங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் பிளான்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். என்ன தான் எவ்வளோ பார்த்து பண்ணாலும் போன செகண்ட் டேவே வேர்க்குரு வந்துடுச்சு. அதையும் ப்ரிக்லி ஹீட் பவுடர் வாங்கி மேனேஜ் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக எங்களோட சைல்டுஹுட் லைஃப்பையும் காட்டியாச்சு. ஒய்ஃபை இன்டர்நெட் இல்லைன்னா எப்படி இருக்கும்னு. ஒய்ஃபை செக்யூரிட்டி கேமராஸ்க்காக வச்சுருக்காங்க. பட் ஸ்மார்ட் டிவியில் கனெக்ட் பண்ணலை. அதனால பசங்களுக்கு யூடியூப் இல்லை, ப்ரைம் இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை. எப்போவாச்சும் ரொம்ப போர் அடித்தா எங்கள் ஃபோன் வாங்கிப்பாங்க. மற்றபடி தங்கச்சி பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி டாஃபி கூட விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஈவினிங் பீச்சுக்கும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஊரில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. சென்னை போகிற வழியில் 1 டே மதுரை போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணி ராமேஸ்வரம் ட்ரிப்பும் பிளான் பண்ணியிருந்தோம். ட்ரெயின் ஜேர்னி தான். பசங்க ட்ரெயின்லேயும் ஷாப்பிங் பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. மதுரை அண்ட் ராமேஸ்வரம் ட்ரிப் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் பிளான் பண்ணியிருந்தார். எல்லாமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது எங்களுக்கு போனஸ்னு சொல்லலாம். 20 டேஸ் தான் இந்தியா ட்ரிப்பு. அதில் மதுரை அண்ட் ராமேஸ்வரம் ட்ரிப்பு எதிர்பார்க்கவே இல்லை. புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்த ரயில்வே பிரிட்ஜும் பார்த்தோம். எங்களோட டைமிங்க்கு கரெக்டாக ஒரு ட்ரெயினும் கிராஸ் ஆகுறதை பார்க்க முடிஞ்சது. நாங்கள் போகிறதுக்கு ஒரு 5 டேஸ் பிஃபோர் தான் புது பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதை வீடியோலையோ இல்லை வார்த்தையிலையோ சொல்லவே முடியாது. நிஜமாகவே அவ்வளோ அழகாக இருந்தது. யூகேலேருந்து கிளம்பும்போது கூட இதெல்லாம் பார்க்க போகிறோன்னு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை.
மதுரை போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோன்னு தெரியும். பட் அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது தான் அந்த மூமெண்ட் நம்பவே முடியல. மீனாட்சி அம்மன் கோவில் போகும்போது ஸ்பெஷல் பூஜை நடந்துட்டு இருந்தது. ராமேஸ்வரம் கோயிலில் சாமியை முன்னால் இருந்து பார்க்க முடிஞ்சது. தென் தனுஷ்கோடி, தேவிக்கோட்டை அண்ட் உத்திரகோசமங்கை கோவில் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சது. பசங்களுக்கும் விதவிதமாக கோவில் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. கோவிலில் கூட்டம், வெயில்னு எல்லாமே எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் மேனேஜ் பண்ணிட்டாங்க. ராமேஸ்வரம் ட்ரிப் முடிச்சுட்டு ஃபைனலி சென்னை கிளம்பியாச்சு. ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் நைட்டு கிளம்பி மார்னிங் சென்னை ரீச் ஆகிட்டோம். சென்னை வெயில் சொல்லவே வேண்டாம். இங்கேயும் ஃபுல்லாக இளநீ தான். சென்னையில் ஒன் டே மூவி போயிருந்தோம். ஃபேமிலியாக ஒன் டே நெக்ஸஸ் மாலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்த ஃபன் சிட்டி போய் பசங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அத்தையும் மாமாவும் பசங்க கூட ஃபன் சிட்டியில் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. சென்னையில் வெளியே எங்கே போகிறதுனாலும் பசங்க ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. என்னமோ தெரியல, பசங்களுக்கு ஆட்டோ ரொம்ப பிடிச்சிருக்கு. டேயில் பெருசாக வெளியே போக எந்த பிளானும் போட மாட்டோம். மால் போகிறதுனா மட்டும்தான் டேயில் பிளான் பண்ணுவோம். இல்லைனா ஏசி போட்டு வீட்டிலே இருந்துடுவோம். ஈவினிங் வெயில் இறங்கின பிறகு தான் வெளியே ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம். தமிழ் நியூ இயர்க்கு வீட்டில் சாமி கும்பிட்டு வடபழனி கோவில் போயிருந்தோம். அண்ட் ஈவினிங்காக டி நகர் போயிருந்தோம். பசங்களுக்கு எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன டாய் வாங்கணும். சென்னையிலையும் பலாப்பழம்க்கு பஞ்சுமே இல்லை. அது மாதிரி தான் நொங்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா பலாப்பழம்லாம் பிஞ்சிலேயே பறித்து பழுக்க வச்சிடுறாங்க. நல்ல விளைய வச்சு பழுக்க வச்சாதான் டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க பலாப்பழம், நொங்கு ரெண்டுமே விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த ட்ரிப்புக்கு பெருசாக ஷாப்பிங் பிளான்லாம் இல்லை. வீட்டில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணணுங்கிறது தான் பிளான். அத்தை நல்லா நான்வெஜ் சமைப்பாங்க. அவங்க பியோர் வெஜிடேரியன். ஆனால் நான்வெஜ் சமைக்கும்போது உப்பு காரம்லாம் யாரும் செக் பண்ண வேண்டாம். அவங்க அவ்வளோ கரெக்டாக போடுவாங்க. டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டன் இல்லைன்னா நாட்டுக்கோழி இருக்கும். என் பசங்க என்ன டெய்லியும் மட்டனும் மீனுமா கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. டைம் கிடைக்கும்போது ஈவினிங்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வருவோம். போகும்போதே கேட்பாங்க, யார் வீட்டுக்கு போகிறோம், எவ்வளோ தூரம், எத்தனை கிட்ஸ் இருக்காங்கன்னு. கிட்ஸ் இல்லைன்னா அப்போ எப்போ வீட்டுக்கு வருவோன்னு கேட்டுடுவாங்க. ட்ரிப் பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. 20 days எப்படி போச்சுன்னே தெரியல. பட் ரொம்ப சூப்பராக போச்சுது. இதுதான் நாங்கள் இந்தியா வந்ததுலே ரொம்ப ஷார்ட்டஸ்டான ட்ரிப். இவ்வளோ கம்மியான டேஸ்லாம் பிளான் பண்ணவே மாட்டோம். பட் இருந்தாலும் இது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரிப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.